மதுசூதனா ஏழுமலையனே இன்பெருமாளே இந்த பாண்டவனை காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயனே. அது சீக்கிரமாக காட்சி கொடுக்க வேண்டும். ஓடி ஓடி வரப்பட்ட ஐயா. கார்மேக வண்ணா கருமை நிற கண்ணா வர வேண்டும் ஐயனே, வர வேண்டும். பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாதிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, சிங்கத்தை பெற்ற எந்தரவு விசைய பெருங்குடி மக்களே, இயல் இசை நாடகம் என்ற முத்தம் நூல்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இது பாசுபதம் நாடகத்தில் மாய கர்நாடக வேடம் தாங்கி உங்கள் முன் வந்துள்ளேன். எங்கள் நாடகத்தில் சில குற்றம் இருந்தாலும் சில குறைகள் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைக்கொண்டு
தாங்கள் வீட்டு சிறுபிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு ஆதரத்தை மன்னிப்பீர்களோ அதுபோல் எனக்கும் எம்மை சார்ந்த நடிகர்களுக்கும் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவையான கொண்டு உங்களது முதற்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அல்ல இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உன்னை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உன்னை பிறப்பதில்லை. உள்ளிருந்தேனும் அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இரண்டு மனிதன் சேர்ந்த போதும் எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்த போதும் எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்கி சொல்வது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்கி சொல்வது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இறைவன் குணமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் வாழுகின்றான். மனிதன் வாழுகின்றான். சக்தி உயவல் என்று சொல்லக்கூடிய எனது தங்கையாவுடைய அந்த சமயபுரத்தால் வழங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்கிறேன். அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா அவன் அருள்மிகு சன்னதிக்கு இந்த அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடும் மாத்தா. அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா. அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து ஆத்தா. அவன் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடும் மாத்தா. இந்த அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடும் மாத்தா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
மாய மகமாயி சமயவர தாயே அப்படியே நிக்கணும் சாமி. நெல்லு சாமி நிக்கணும். அப்படியே உட்கார சொல்லுங்க. உட்கார சாமி. நானும் திருப்பாக்கடலில் பாம்பனில் பள்ளி கொண்டிருக்கும் நேரத்தில் இப்பூலகத்தில் உள்ள எறும்பு முதல் 80 லட்சம் ஜீவராசிகளுக்கும் உயிர் ஜீவனாக விளங்கி வருகிறேன். இருப்பினும் காற்றாகவும் மழையாகவும் நீராகவும் நான் ஆற்றல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதலாக விளங்கி வருகிறேன். இருப்பினும் இன்று தூதி தேசமாக அஷ்டாபுரம் பாண்ட மன்னர் மக்கள் தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட ஐவருமே அஸ்தபுர நாட்டிலிருந்து சீரோடும் சிறப்போடும் ஆட்சி உறுதி வந்தார்கள். ஆனால் அவருடைய பெரிய தந்தை மகன் துரியோதனன் துச்சன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டுமா, பைது நாட்டங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தந்திர சூழ்ச்சியமாக பாண்டவர்களை பகடெடுத்து கலைத்தார்கள். பாண்டவர்கள் தந்திர விஷயமாக பாண்டவர் பகடெடுத்து சென்றார்கள். ஆனால் சென்ற காரணத்தினால் அந்த துரியோதன சூழ்ச்சியால் பாண்டவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். ஆனால் அந்த துரியோதனை வெற்றியடைந்து விட்டான். வெற்றியடைந்த காரணத்தால் நீங்கள் அனைவருமே 16 வனவாசம் செல்ல வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த வீடு சிம்மாசனம் அனைத்தையும் விழுந்துவிட்டு 16 வனவாசம் செல்ல வேண்டும் சபதம் விட்டான் துரியோதனாகப்பட்டவன். சபதம் விட்ட காரணத்தால் பாண்டவர்களோ அந்த வனத்தில் எல்லாம் வெட்டிவிட்டு இந்த வனத்திலே கண்ணா 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 என்று அழைத்த குரலசை சபதமிட்டு இருக்கின்றான். அபயம் என்று சொன்னால் ஆதரக்கு கூடி வந்தான். ஆகையினால் பாண்டவருக்கு என்ன ஆபத்து என்று தெரியவில்லை பார்க்காமல் இப்பொழுது புறப்படுகிறேன். அண்ணவர்களை காப்பாற்ற வேண்டும். இதோ செல்கிறேன். பாண்டவர்கள் தேடி ஏதான் பரந்தாமன் பயிரேடந்து வந்துவிட்டேன். பாண்டவர்களை எதிர்பார்க்கின்றேன். வளம்
கிருஷ்ணா, பார்கடி பள்ளிக்கொண்ட பரந்தாமா, மாயவா, மதிசோதனா, நீங்கள் அனைவர்களுக்கு உங்களுக்கு இதோ பாண்டவர்கள் அழைத்து கொடாலம் கொடி சன்னங்கள் செய்கிறோம் கண்ணா, சன்னங்கள் செய்கிறோம். பாண்டவர்களே எழுந்தீர்கள், பல்லாண்டுகளும் வாழ்வீர்கள். அப்படி ஆகட்டும். தர்மனந்தா, இந்த வனத்திலே என்ன எடுத்துக் கொண்டு வண்ணமாக கண்ணா அபயம், கண்ணா அபயம் என்று குரலாசை கேட்டது. அபயம் என்று சொன்னால் ஆதரக்க கூடியவன் தான். உங்களுக்கு என்ன அபயம் நேர்ந்தது? எதற்காக என்னை அழைத்தீர்கள் பாண்டவர்களே? கண்டா, தாங்களுக்கு தெரியாதா இந்த 17 லோகத்திலும் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது, அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது அனைத்துமே தாங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அழைக்கிறீர்கள் என்று கேட்கிறாயே கண்ணா, இது நியாயமா? தர்மனந்தா, அனைத்தை தெரிந்தாலும் கூட சரி, தாங்களால் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அறியன் காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணா, அந்த துரியோதனால் வஞ்சித்தப்பட்டு நாங்கள் அனைவருமே நாடு நகரம் சீமை சிங்கரணம் அனைத்துமே பகடையாடி எழுந்து இந்த பாரா வளர்ந்த நிலை காய்கறியை தின்று கொண்டு பிழைத்து வருகிறோமே. இந்த காட்டிலே வாழ்வதா இல்லை நாட்டுக்கு செல்வதா என்று ஒன்றுமே தெரியவில்லை கண்ணா. ஆகையினால் தாங்கள் அழைத்து தக்க உபயோகங்களும் என்று சொல்லி தாங்கள் அழைத்திருக்கிறேன். தாங்கள் தான் எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் கண்ணா, நல்வழி காட்ட வேண்டும். தர்மனந்தா, கவலை வேண்டாம். மீண்டும் நீங்க அச்சமர நாட்டை ஆள வேண்டும். சரி, அந்த எழுந்த நாடு பெற வேண்டும் என்றால் உண்மைதான். அந்த துரியோதனை வெல்ல வேண்டும், அந்த துச்சனை வெல்ல வேண்டும், உண்மை. அந்த கர்ணனை வெல்ல வேண்டும் என்றால் உண்மைதான் கண்ணா. உங்களில் ஒருவர் சரி, மண்ணாசை, சரி, மனையாசை, பொன்னாசை, பொருளாசை என்ற 4 ஆசை விட்டு சடாபதி தரிக்க வேண்டும், சஞ்சாச ரூபம் இழைக்க வேண்டும். இருக்கிறவர்கள் சங்கதி கொண்ட வண்ணமாக பூமியை பார்த்து கண்டால் பின்திரும்ப பாராமல் அரகர சிவசிவா அந்த ஆதிசிவனை உச்சரித்து கொண்ட வண்ணமாக சரி, அந்த வடகரசன் நீலவனம் பழிக்கை பெற சென்று 91 கம்பத்தை ஊன்றி 7 செப்பூசிகள் வைத்து அதன் மேல் 7 செவ்வேறு முசங்களை தூவி வலது கால் மண்டியிட்டு இடது கால் கொந்து வைத்து அரகர சிவசிவ ஆதிசிவனை உச்சரித்து கொண்டால் ஈசனாகப்பட்டவர் காட்சி அளிப்பார். ஈசன் இடது கையால் ஜெரிக்கப்பட்ட பாசுவதின் அஸ்திரத்தை பெற்று வந்தால் சரி, இழுந்து நாடுதலை பெறலாம், அந்த துரியோதனை வெல்லலாம், அந்த கர்ணனையை வெல்லலாம். ஆகட்டும். ஆகினால் உங்களில் ஒருவர் செல்ல வேண்டும். யார் செல்வதாக முடிவு செய்தீர்கள் கண்ணா? அப்படி என்றால் இந்த பகடையாடி பந்து பகடையாட்டத்தினால் அந்த நாடு நகர சீமை சிங்கரன் சொல்லக்கூடிய அனைத்து தோற்றவன் இந்த தருமன் இந்த தம்பி மகள் அழைத்துக் கொண்டு இந்த காலகத்தில் ஒவ்வொரு வரத்துக்கு ஒரு வனமாக காய்கறி தின்று கொண்டு பிழைத்துவதற்கு காரணமே இந்த தரும பூபதி நான் தான். ஆகையினால் நான் சென்று ஜராமுடி சவித்து சன்னசிவன் ரூபம் கொண்டு மன்னசை உடையாசை மலையாசை என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆசைகளை வெறுத்து ஏலகிரி வலிங்கபுரி சென்று 91 கம்பத்தை ஓடி 7 செப்பூசிகளை வைத்து செவ்வரடி மலகளை பழிப்பி அந்த ஈஸ்வரனை நோக்கி அரகரா சம்போ மகாதம் என்று சொல்லி தகம் புரிந்து அந்த ஈஸ்வரன் இடது கையில் மும்முகப்பு பாசிபத கடையை நான் வாங்குவர்கள் எனக்கு விட தர்மனந்தா, நீயோ மண்ணாசை, மணியாசை, பெண்ணாசை என்ற பொருளாசை என்று சொல்ல 4 ஆசை வெறுத்துவிட்டு சடாமுடி வைத்து சஞ்சேசி ரூபம் கொண்டு கடுந்தவத்தோடு அந்த வடகேசம் நீலவனம் பழிக்க பெற சென்று ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிவாய். ஆனால் ஈசன் இடது கையால் இருக்கப்பட்ட பாசுவதனையை பெற்று வருவாய். ஆனால் பெற்று வரும் பொழுது இடையில் யாராவது ஐயா தர்மம் கொடுங்கள், ஐயா தர்மம் என்று கேட்டால் சரி, நீ தர்மத்தில் சேர்ந்தவன். உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த துரியோதனை உன்னிடத்தில் வந்து ஐயா வாங்கி வரும் பாசுவதனை தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் சரி, நீ தர்மத்தில் சேர்ந்தவன் என்ற காரணத்தால் வாங்கி ஒரு பாசுவதனை தானமாக கொடுத்து விடுவாய். ஓஹோ. ஆகையினால் பாசுவதனை தானமாக கொடுத்து விட்டால் எழுந்த நாடு பெற முடியாது, அந்த துரியோதனை வெல்ல முடியாது, அந்த கர்ணனையும் வெல்ல முடியாது. ஆகையினால் தர்மத்தில் சிறந்தவன் என்ற காரணத்தால் சரி உன்னால் முடியாது. என்ன வார்த்தை சொல்கிறாய் கண்ணா? நீயோ தர்மத்தில் சிறந்தவன், யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவன். அப்படி பாசுபதங்களை பெற்று வரும் பொழுது தன்னுடைய எதிரியான துரியோதன கூட்டத்தில் யாராவது ஒருவன் வந்து தந்திர சூழ்ச்சியாக நீ வாங்கி வந்த பாசுபதங்களை எனக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் கேட்டவருக்கே தானமாக கொடுத்து விடுவாய். அந்த மும்முகப்பு பாசுபதியை வாங்கி வந்து எந்த ஒரு பலனுமில்லை என்று சொல்கிறாயே கண்ணா. அப்படி என்றால் 12ஆம் வடமொழியன் அஞ்சாத நெஞ்சம் எனது தம்பி விமர்சனுக்கு எனக்கு விடை ஒருகன் அந்த படைகராசன் ஈரவன பழகிப்பார் சென்று 91 கம்பத்தை ஒண்டி பாரா தபம் புரிந்து பால்சுபத கனியை நானே பெற்று வருகிறேன். எனக்கு விடை வீமா பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு தவத்துக்கு செல்ல வேண்டும் என்றால்
பொறுமை என்பது வேண்டும். அப்படியா? நீயோ வடகேசம் நீலவன பழிக்க பெற சென்று ஈசனை உன்னை நடை கடுந்தவம் உறுதி செய்து வருகிறேன். ஆனால் நான் தவம் செய்கிறேன். உனது இடதுகையில் ஜெரிக்கப்பட்ட பாசுவதனையை தானமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்பாய். ஈசனாகப்பட்டவர் சற்று நேரம் வீமனை சோதித்து பார்க்க என்று பார்த்தால் வீமன் என்று வராமல் ஈசன் என்று வராமல் ஈசனிடத்திலே போருக்கு சென்று விடுவாய். ஏனென்றால் முன்கோபம் படைத்தவன், பொறுமை இழந்தவன் ஆகினால் வேமச்சனா உன்னால் முடியாது என்று தெரிவிக்கிறேன். வேமச்சனா, தாங்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். நான் வருகிறேன். தர்மனந்தா, கண்ணா, வீமனால முடியாது என்று தெரிவிக்கிறேன். தர்மனந்தா, வீமனால முடியாதா? அப்படி என்றால் அந்த குதிரை ஏற்றத்திலே வல்லவன் என்னுடைய தம்பி நகுலசேனன் இருக்கிறான் அல்லவா? அன்னவனுக்கான வழிகெடுத்த அனுப்புங்கள் கண்ணா, வழிகெடுத்த அனுப்புங்கள். தர்மனந்தா, கண்ணா, நகுலனாகப்பட்டவன் சரி, அஸ்வசவரில் மிகச் சிறந்தவன். செல்லும் வழியில் ஒரு குதிரையை பார்த்தால் சரி, இந்த குதிரை மீது சவாரி செய்த நன்றாக இருக்குமா? ஓஹோ. பிறகு அந்த குதிரை மீது சவாரி செய்த நன்றாக இருக்கும். அவனது நோக்கம் சரி, குதிரை மீது தான் இருக்கும். அப்படியா? செல்லும் காரியத்தை மறந்து விடுவான். ஆகினால் நகலனாகப்பட்டவன் அஸ்வசவாரில் மிகச் சிறந்த காரணத்தால் சரி, நகலனாலே முடியாது தெரிவிக்கின்றேன். கண்ணா, என்னுடைய தம்பி நகுலசேனன் முடியாது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் இன்று நடக்கக்கூடியதை நாளை மாற்றி வைக்கக்கூடியவன், சாஸ்திரத்திலே வல்லவன் என்னுடைய தம்பி சகாதேவன் அனுப்புவீங்கள் கண்ணா. சகாதேவன். தர்மனந்தாம், சகாதேவனாகப்பட்டவன் சரி, சாஸ்திரம் படைத்தவன். ஓஹோ. ஒரு காரியத்துக்கு சென்றால் ஜாதகத்தை பிரட்டி பார்த்து சரி, இன்றைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா என்று அன்னவன் காலதாமதம் செய்து விடுவான். அதற்காக ஆகினால் சதா சாத்திரத்தை படைத்தவன் என்ற காரணத்தால் கண்ணா, சகாதாவினாலே முடியாது என்று தெரிவிக்கிறேன். தர்மனந்தா, அப்படியா? அப்படி என்றால் நாங்கள் யார் செல்வது, எப்படி செல்வது என்று தாங்களே சொல்லுங்கள் கண்ணா, தாங்களே தெரிவித்து விடுங்கள். ஏன் தர்மனந்தா, நீங்க 4 பேர் தான் பிறந்தீர்களா? நாங்களோ 5 பஞ்ச பாண்டவர்கள். 5 பேர் பிறந்த சொன்னல்லவா? கண்ணா, 4 பேர் பெயரை மட்டும் உச்சரித்தாயே, உண்மை. இன்னொருவனை மறந்து விட்டாயா தர்மனந்தா? கண்ணா, ஏனென்றால் வாங்க போவதோ பாசபதக்கடை. உண்மை. அந்த பாசபதக்கடை வாங்கி வந்தால்தான் மீண்டும் இழந்த நாட்டை பெற முடியும். மீண்டும் செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர்ந்து மீண்டும் தர்ம செய்ய முடியும். நிச்சயமாக. பொழுது என்னுடைய தம்பி அர்ஜுனன் பெயரை உச்சரிக்கவில்லை என்று தன்னுடைய பிடிவாதம் அல்லவா? உண்மையா தர்மனந்தா? நிச்சயமாக அண்ணவனால் முடியாது கண்ணா, அண்ணவனால் முடியாது. எதற்காக தர்மனந்தா? ஏனென்றால் ஆத்து மணலை கூட எண்ணி விடலாம், சரி. அர்ஜுனனுடைய மனைவிமார்கள் எண்ண முடியாது. அண்ணவனை பெண்ணை சோடுவன், பேடிமலை கொண்டவன், 1 லட்ச சேலை கட்டியிருந்தால் கூட ஆனா பெண்ணை என்று அவிழ்த்து வைக்கக்கூடியவன். அண்ணவனால் நிச்சயமாக முடியாது கண்ணா, முடியாது. பாரப்பட்டி சேர்ந்த வெஞ்சமாங்கூலூர் மேல்பாகம் என்று சொல்லக்கூடிய கீர்த்தனா தங்கவேல் முனியம்மாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்காக 20 செல்வத்தை வரைந்துள்ளார். அண்ணவர் குடும்பமாக நோயுடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம். பல கண்ணா, அண்ணவனால் முடியாது கண்ணா, முடியாது.